இலங்கை தமிழரசுக் கட்சி திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச சபைகள் மற்றும் மாநகர சபைகளுக்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமையில் சென்ற குழுவினர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழரசுக் கட்சியினுடைய சார்பாக திருகோணமலை மாநகர சபை, பட்டினமஞ்சூழல் பிரதேச சபை, குச்சவெளி பிரதேச சபை, ஊதூர் பிரதேச சபை, தம்புலாம் பிரதேச சபை, கிண்ணியா பிரதேச சபை மற்றும் பெருகல் பிரதேச சபை ஆகியவற்றுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கின்றோம். இந்த தேர்தலில் கடுமையாக உழைப்போம். இந்த சபையில் ஆட்சி அமைப்போம் என்று நம்புகிறோம். இந்நிலையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் 10 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர், கிண்ணியா முன்னாள் நகரபிதா ஹில்மி மஹ்ரூப் உள்ளிட்டோர் அதன்போது இணைந்திருந்தனர். வவுனியாவில் 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. வவுனியாவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலும் 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் 6 பிரதேச சபைகளுக்காக இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. புத்துவில், திருக்கோவில், ஆலையடிவேம்பு, காரைதீவு மற்றும் நாவிதன்வெளி ஆகிய பிரதேச சபைகளுக்கே கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைத்து போட்டியிடுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் ஒரு சில கட்சிகளின் தலைக்கணத்தினால் ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 11 உள்ளூராட்சி சபைகளுக்காக போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் ஜனநாயக தமிழ் கூட்டமைப்பு சார்பில் செலுத்தப்பட்டது.